முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் செம்மங்குப்பத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் மாணவர்கள் 3 பேர் பலியான பரிதாபமானது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது வரை 2 பேர் பலியாகி மேலும் 2 பேர் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தற்போது 3 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தற்போதைய தகவல்கள் என்ன? கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய அந்த ரயில் வேன் மோதிய விபத்தில் 3வது ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது இந்த விபத்தினுடைய பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதுவரையிலும் 2 பேர் உயிரிழந்தார்கள். நிவாஸ் என சொல்லக்கூடிய 6ஆம் வகுப்பு மாணவனும் சாருமதி என்ற 11ஆம் வகுப்பு மாணவியும் உயிரிழந்த சூழல்ல தற்பொழுது செலியன் என்ற மாணவனும் உயிரிழந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த கோர விபத்தினுடைய பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. செலியன் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் கிருஷ்ணசாமி பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரும் சின்னக்காட்டு சாகை சுப்பிரமணியபுரம் தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்த செலியன். இவர் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். இந்த விபத்தில் அவரும் சிக்கியிருந்தார். மொத்தம் 5 நபர்கள் இந்த விபத்தில் சிக்கிய நபர்கள். அதாவது இந்த கிருஷ்ணசாமி பள்ளி வேனை ஓட்டிய வேன் ஓட்டுநர், 4 மாணவர்கள் உள்ளே இருந்தார்கள். அதில் சாருமதி ஒரு மாணவி, நிவாஸ் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், சாருமதி 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, செலியன் 10ஆம் வகுப்பு மாணவன், விஸ்வேஸ் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். இவங்க 4 பேர்கள் தான் பள்ளி மாணவர்கள். மற்றொரு வேன் ஓட்டுநர். மொத்தம் 5 நபர்கள் இந்த வேனில் இருந்தார்கள். இந்த 5 நபர்களும் தற்போது இந்த விபத்துக்குள்ளானதில் பெரும் காயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டது. அதில் குறிப்பாக நிவாஸ் என்ன சொல்லக்கூடிய 6ஆம் வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.